திருநெல்வேலி மாவட்ட ஹாக்கி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்வு. திருநெல்வேலி மாவட்ட ஹாக்கி சங்கத்தின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் தேர்வு வண்ணாரப்பேட்டை ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீயில் வைத்து நடைபெற்றது. முன்னாள் ஹாக்கி வீரர் மைக்கேல் ராஜன் வரவேற்புரை ஆற்றினார். திருநெல்வேலி மாவட்ட ஹாக்கி சங்க தலைவர் அந்தோணி தாமஸ் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர்கள் டோம்னிக், சாந்தகுமாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக பேட்டன் தலைவர் நவாஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். அதன்படி திருநெல்வேலி மாவட்ட ஹாக்கி சங்கத்தின் புதிய தலைவராக அந்தோணி தாமஸ், செயலாளர் ஆவுடே குமார், பொருளாளர் சார்லஸ், துணைத் தலைவராக முன்னாள் மாவட்ட விளையாட்டு அலுவலர் டோம்னிக், பால் ஆரோன் தாசன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். முன்னாள் ஹாக்கி வீரர் மைக்கேல் ராஜன் நன்றி கூறினார். காரணம் டொமினிக் சார் தான். சாரை பார்த்து ரொம்ப சந்தோஷம். சொன்ன அன்றைக்கி நான் கட்டாயம் வரணும் சார், கட்டாயம் உங்களுக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு. இன்னைக்கு லீவு போட்டு எப்படியோ வந்துட்டேன். மைக்கேல் நல்லா தெரியும். அதெல்லாம் பெரிய நாங்கள் சின்ன பிள்ளைகள் ஆக்கி விளாண்டுட்டு இருக்கோம். பயம் கட்டுவாங்க, கவலை அடிக்க மாதிரி வருவாங்க. எங்களை உருவாக்குனாங்க. முழுக்கத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே சின்சியாரிட்டி, கரெக்டாக டைமுக்கு வரணும், பங்க்சுவாலிட்டியாக. அப்படின்னா டொமினிக் சார் எங்களை உருவாக்குனாங்க. அப்போ ஜென்ஸ் லேடிஸ் அப்படின்ட்டு வித்தியாசம் இல்லை, எல்லாருமே அண்ணன் தங்கச்சி அப்படியே தான் பழகணும். ஒரு கம்ப்ளைண்ட் கூட எங்களை பற்றி சார் வந்தது இல்லை, சார் திட்டதும் இல்லை. எல்லாம் அன்பாக விளாடுவோம், ஒழுக்கமாக இருந்தோம். இன்னைக்கு எல்லாருமே நல்ல நிலையில இருக்கும். என்னன்னா எங்களுக்கு ஹாக்கியில் எங்களை இப்போ நம்ம தாமசன் தம்பி இருக்க மாதிரி எங்களை மேலே கொண்டு வர்றதுக்கு ஆட்கள் இல்லை. எல்லாமே வறுமையில் உள்ளவங்க. நாங்கள் விளாட வருவோம். எங்கள் அப்பாலாம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ரிட்டையர்ட் ஆகி எங்களுக்கு நான் பிறகும்போது சரி, எங்கள் அப்பா பிறந்து கொஞ்ச நாள் 13 வயசுல எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஆனாலும் ஹாக்கியில் எங்கள் அண்ணன் வந்திருக்காங்க, ஜெய்சிங், எங்கள் மச்சான் வந்திருக்காரு, பொன்ராஜன், எங்கள் அண்ணன் வின்சென்ட், எங்கள் ஊரில் எல்லாருமே ஹாக்கி விளாடும்போது என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க. நானும் அவங்க கூட விளாண்டுட்டு இருக்கேன். சின்ன பிள்ளைங்க ஸ்டிக்கை தூக்கிட்டு போவேன். ஹாக்கினா உயிர். இந்த ஒலிம்பிக் பார்க்கும்போது ஒலிம்பிக் மேட்ச்சு விளாட டியூட்டியில் இருந்த பிறகு கூட எஸ்பி இருக்குன்னு கூட ஒடிய போய் நாங்கள் லேடிஸ் விளாடும்போது ரொம்ப இதாக இருந்துச்சு. கடைசி தோந்தோடனே கண்ணீர் வந்துச்சு. டீம் தோந்துட்டு அந்த மாதிரி இப்போ நம்ம டீம் நல்லா வந்துட்டு ஹாக்கினோட இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு. இந்த மீட்டிங் இப்போ போடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நம்ம டீம் திருநெல்வேலி டீம்னாலே ஹாக்கியில் ஃபேமஸ். நான் நினச்சி பார்க்குறேன். டொமினிக் சார் எங்களை ஃபஸ்ட்டு மேட்ச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களை விழுப்புரம் டீமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ 9th நாங்கள்லாம் 9th ஸ்டாண்டர்டு ஸ்டேட் மீட்டுக்கு எங்களை கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ரொம்ப கஷ்டம். எல்லாரும் வீட்டிலேருந்து கொண்டு வாங்கன்னு பரட்டி சார் நிறையா ஹெல்ப் பண்ணி மனரம்பா பெஞ்சமின் எங்கள் மிஸ்ஸு சாரட்டக்கர் ஸ்கூலில் இப்போ இல்லை. அவங்களெல்லாம் சொல்லணும். அவங்க தான் எங்களை சாட்டை கொண்டு விட்டது. மிஸ் இப்போ இல்லை. அவங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அவங்க குடும்பம் எல்லாருமே நல்லா இருக்கணும், கடவுள் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அப்போ அந்த கிரவுண்டில் சாருடைய மிஸ்ஸஸ் டொமினிக் சாருடைய மிஸ்ஸஸ் சாந்தாக்காவும் பிளேயர். இப்போ அந்த மேட்ச்சில் அவங்க தான் ஃபுல் பேக்கு கன்னா நிற்பாங்க. நாங்கள் ஃபார்வேர்டு, நான் ரைட் எக்ஸ்ட்ரீம். பால் கிடச்சோன்னா கிராஸ் பண்ணி கோலுக்குள்ள கொண்டு போகிறோன்னா வெளியே வந்தோன்னா மண்டையில் கொட்டி காது முறிக்கிடுவாங்க. அடிக்கு பயந்து சார் சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சாந்தக்கு மாதிரி பால் எடுத்து கோல் போடு, உள்ள போ, சைட்டு அடிக்காதன்ட்டு
காதுல பயமா இருக்கும். வெளியே வந்தோம்னா உருட்டி கண்ணை உருட்டி நிற்பாங்க அடிக்கிறதுக்கு. அப்போ அடி நிறைய வாங்கியிருக்கோம். மண்டையில கொட்டுனா பார்த்தீங்கன்னா மண்டையை உடஞ்சி வெளியே வந்துடும். பயமா இருக்கும். திட்டு அடி விட்டுருவாங்க. சாந்தக்கா பாலை விட்டுட்டாங்கன்னா அந்த அக்கா ஒரு ஸ்டிக் கட்டிக்கிறவங்க ஜம்ப் பண்ணிடும். திருப்பி அடிச்சுடுவாங்க, ஓடி முடிச்சுக்கிடும். அப்படி சுச்சுவேஷன்ல கடைசியில் நாங்கள் மீட்டுக்கு போகிறாங்க. எங்கள் டீம் அப்போ தான் முதல்ல போகுது. அங்கே பார்த்தா பெரிய டீம், சென்னை, செங்கல்பட்டு, திருச்சி எல்லா டீம் இன்னைக்கு நாங்கள் போய் பார்ப்போம். எல்லாம் வளர்ந்த பிள்ளைகள். ஏன் என்ன பயமா இருக்கேன். அப்புறம் சாந்தாக்கா அங்கே போகும்போது தெரியுது அவங்க வினு வயிற்றுல, வினு 2வது பையன், சாரு 2வது பையன், அவன் வயிற்றுல இருக்கு சாந்தாக்காக்கு. அப்போ எல்லாருமே விளாடக்கூடாது. சார் சொல்றாரு விளாட ஒன்றும் வராதுன்ட்டு வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு. அப்பதான் தெரியுது 1 மாசம் 2வது மாசம் நினைக்கிறேன் வயிற்றுல விளாடும் போது. அப்போ நாங்கள் விளாண்டோம். எங்கள் டீம் கண்டு அப்போ தான் பயந்தாங்க. ஃபைனல் வரைக்கும் வந்தோம். கடைசியில் விட்டோம். வெளியே வந்தோம்னா ஏச்சா பார்க்கணும். 1 மணி நேரம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏச்சு. ஒரு கொஞ்ச நேரம் நார்மல் ஆயிடுவாங்க. எல்லாம் சகோதரமாக ஆயிடுவாங்க. எல்லாத்தையும் அன்பா பேசுவாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்குலாம் ஒரு அதுக்கு நான் நிறைய நேஷனல்ஸ் நாங்கள் எல்லா நேஷனல் நான் போனேன். எந்த டீம் தோந்தா கூட எங்கள் டீம் தோந்தா கூட எனக்கு பெஸ்ட் ஃபார்வர்ட் ரைட் டெக்ஸ் டீம் இருக்கிறா நல்லா ஸ்பீடாக ஓடுவேன். காய்க்கில் என்னைய மாதிரி ஸ்பீடாக ஓடினதில்லை, சார் தெரியும். அந்த மாதிரி ஓடி பால் எடுத்து ட்ரிபிள் பண்ணி உள்ள கொண்டு கோல் அடிப்பேன். எல்லா வீட்லேயும் சரி எங்களுக்கு வந்து ஒரு இதே மாதிரி ஸ்டேட்லேயோ நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயோ அப்படி வந்து ஹாக்கி அசோசியேஷனில் இருந்து ஒரு செலவழிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எங்களை உத்தியோகப்படுத்துறதுக்கு ஆட்கள் எல்லாம் போயிட்டு இப்போ வருங்காலம் நம்ம உமனும் சரி ஜென்ஸ் சின்ன பையன் நிறையா இருக்கீங்க. எல்லாருக்கும் நல்ல வாய்ப்பு கிடைச்சிட்டு நல்ல பிரசிடென்ட் கிடைச்சிருக்காங்க. எல்லாரும் கைத்தட்டுங்க. ஒரு நல்ல பிரசிடென்ட் இதை வந்து நீங்கள் இப்போ நம்மளும் நிறையா வந்து நம்மளும் ஹெல்ப் பண்ணணும், பிள்ளைகளை உண்டாக்கணும் அப்படின்னு நம்மளும் நிறைய உத்தியோகத்தில் இருக்கணும். நீங்களும் அப்படிதான் இதை வச்சு முன்னேறணும். கோச்சிங் கேம்பாக இருந்தாலும் சரி, இந்தியன் கேம்பாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் செலெக்ஷன்னாலும் சரி, நம்ம ஹாக்கி அசோசியேஷன் இது ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா நம்மளை வந்து நேஷனலுக்கு எடுக்கிறது, செலெக்ஷன் பண்ணுறது, ஃபைட் பண்ணுற அளவுக்கு நல்லா வேண்டாம். அங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா எங்களை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி பிள்ளைகள் கிடைக்காது. கரெக்டாக எங்களுக்கு கொடுத்துருவாங்க. திருவள்ளி ஃபுல் பேக்கு எங்களுக்கு வந்து கோல் கீப்பர், ரைட் எக்ஸ் டீம், அது மாதிரி இன்னொன்று மொத்தம் 4 பேர் இந்த டீமில் இருப்போம். நாங்கள் சார் வந்து நாங்கள் எல்லாருக்கும் வந்து எங்களை நின்று பார்ப்பாங்க. எங்களுக்கு கொடுத்துருவாங்க செலெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக. நாங்கள் நேஷனல் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு வந்தோம். ஃபார்ம் 2 எங்களுக்கு கிடச்சிச்சு. இன்றைக்கி நான் வந்து இப்போ டிஎஸ்பி ஆக போகிறேன்னா காரணம் வந்து ஹாக்கி தான். ஃபார்ம் 2 வச்சுருந்தேன். இப்போ ஃபார்ம் 2லாம் ஈஸியாக வாங்க முடியாது. அப்போ நாங்கள் எல்லா நேஷனலும் ஃபைட் பண்ணி எங்களுக்கு சார் வாங்கி கொடுத்தாங்க. நாங்கள் நல்லா சரி பண்ணி நீ சந்தோஷமாக இருக்கிறோம். ஹாக்கியால் வரும் ஜென்ரேஷன் வந்து எங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடாது. இப்போ நானும் ஹாக்கியில் எனக்கு வேலை கிடச்சிருக்கணும். இதை கொண்டு இந்தியன் கேம்ப் வரைக்கும் போகிறதுக்கு எங்களுக்கு என்ன இல்லை, பண வசதி இல்லை. இப்போ நம்ம தான் கையிலும் செலவழிக்கணும் வைக்கணும். அந்த அளவுக்கு எங்களுக்கு இல்லை. இந்த அளவு அப்படி இல்லை. நம்ம பிரசிடெண்ட்டை சொன்னால் போதும், அவர் நிச்சயமாக ஏழை உண்மையிலே ஏழையாக இருந்தால் உண்மையிலே செலவழிக்கணும். ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாம் எடுத்து கொடுக்க ரெடியாக இருக்கார். தம்பிட்டு நான் ஃபோனில் தான் பேசினேன். சின்ன பிள்ளையில பார்த்தது மூஞ்சி மறந்து போச்சு. இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் மூஞ்சை பார்த்தோன்னே. அதனால் நிச்சயமாக நம்மளுடைய திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் வந்து ஹாக்கி ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் போத்தில் வந்து ஃபைட் பண்ணி பெரிய மேட்சாக நிச்சயமாக நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். வருஷத்துக்கு 2 மேட்சாவது அசோசியேஷன் மேட்ச் வந்து இங்கே ஆரம்பித்து பண்ணுவோம். நம்ம சீனியர் ஹாக்கி கோச் டொமினிக் சார் இருக்காங்க. நிச்சயமாக சொல்லி தருவாங்க. எனக்கு கோவப்படுவாங்க, அடித்து மண்டையை உடைப்பாங்க. இப்போ எப்படி இந்த சார் வந்து சார் கூட ஆடுவாங்க. சிக்கில் விளாண்டு ஜென்ஸ் டீமை கொண்டு வருவாங்க. மேக்கரண்டா டீம்லாம் வந்து இன்னும் பயங்க அடிக்கிட்டீங்க. நாங்கள் ஆனாலும் உள்ள நுழைச்சி உள்ள போய் கோல் அடிக்க ஓடுவோம். அடிக்கிற மாதிரி ஸ்டிக்கை கொண்டு வருவாங்க. என்ன பண்ணுவாங்க. எனக்கு வந்து இந்த இது கட்டாயம் வரணும்னு நினச்சேன். எல்லாரும் நம்ம பழைய பிளேஸ் எல்லாரையும் பார்க்குறேன். பாதி பேர் எனக்கு தெரியல. சார் சொன்னாங்க, சார் நினச்சி பார்த்துருக்கேன். எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்னைக்கு செலெக்ஷன் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்ம நல்லா ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ஹாக்கி இங்கே இன்னைக்கு வந்துட்டு வீட்டு மக்கள் போயிட்டு சாப்பிட்டு தூங்குறவங்க வேண்டாம். கிரவுண்டுக்கு வர்றவங்க, கிரவுண்டில் பார்க்குறவங்க, ஒரு பையன் வரானா அவனை மேலே கொண்டு வரணும். இவன் நினச்சா நடக்கணும். அதுன்னு ஒன்றும் விளையாட தெரியாத மேலே கொண்டு வர முடியாது, வேஸ்ட்டு. இந்த பையனை கொண்டு வந்தால் நிச்சயமாக இந்திய டீம்லாம் ஆடுவான். அடுத்த ஒலிம்பிக்கில் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பையங்க வரக்கூடிய அளவுக்கு இந்த கோச்சிங் நல்லா இருக்கணும். இந்த பையனை மேலே கொண்டு வந்து நம்ம ஜெயிக்கணும். திருநெல்வேலி மாவட்டம் பேர் வாங்கணும். மொத்தத்தில் ஸ்டேட்டில் நம்ம பிளேயர்ஸ் இருக்கணும். அது மாதிரி இந்தியாலையும் ஒலிம்பிக்கில் ஆடும்போது நம்ம பிளேயர்ஸ் திருநெல்வேலி பிளேயர்ஸ் கட்டாயம் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்முடைய அசோசியேஷன் இந்த மீட்டிங்கை பார்த்தாலே தெரியுது. எல்லாருமே உத்வேகத்தோடு இருந்து நம்ம முயற்சி பண்ணுவோம். பெரிய பிள்ளைகளாக கூட வாய்ப்பு இருக்குல்லையா. என் காலை வணக்கம், மாலை வணக்கம். என் ஒரே போன்று இந்த காலத்தில் வந்து கிரவுண்ட்லாம் சின்னதாகிட்டே வருது. ஒரு டைமில் எங்கே பார்த்தாலும் நிறைய கிரவுண்ட்ஸ் இருந்துச்சு. எங்கே பார்த்தா பிளேயர்ஸை பார்த்தோம். வருத்தமாக இருக்கக்கூடிய இது என்னென்னா எல்லாமே டிவைஸு அது போயிட்டாங்க. டிவைஸில் கிரவுண்ட் ஒர்க்கு அந்த மாதிரி இதில் ரொம்ப கம்மியாக ஆர்வம் கம்மியாக இருந்துச்சு. என் பையனே
அதெல்லாம் ஆர்வம் இல்லாமல் இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அக்கா சொன்ன மாதிரி இந்திய தோத்தப்போ ஹாக்கியில் உண்மையிலே கண்ணீர் வந்துருச்சு. உண்மையிலேயே நமக்கு வலிக்கணும் இல்லையா? அந்த பெயின் அது இப்போ இப்போ ஏதாவது பணம் காசு பண்ண கூட பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரி இதுலாம் நம்ம ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு ஏகத்தோடு தான் பார்க்கணும். கோயில்பட்டியாக இருக்கட்டும், ராம்நாடாக இருக்கட்டும், டர்ஃப் அது இது புது டர்ஃப் இதெல்லாம் நிறைய உருவாக்கி நிறைய பிளேயர்கள் உருவாக்கி அது ரொம்ப ஹைலைட்டடாகவும் இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்குது. அவங்களோட ரிலேஷன்ஷிப், அவங்களோட கான்ட்ரிபியூஷன் நல்லா இருக்குது. இங்கே என்னன்னா ஒரு கை இணைப்பு யோசனை பண்ணுறது இல்லையா? எல்லாம் சேர்ந்தது தானே எல்லாம் இதாக நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்குது, எந்த விதமான பாகுபாடு இல்லாமல். இப்போ தாமசம்னா எவ்வளவோ ஹாக்கிக்கு மட்டும் இல்லை, ஃபுட்பாலுக்கு அதுக்கு இதுக்கு ஃபுட்பாலுக்குலாம் நிறைய செஞ்சாங்க. அது மாதிரி குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். குறைய அதெல்லாம் குறை இல்லாத நம்ம இந்தியா குறை உள்ள நாடு தான். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக வேண்டியதை பார்ப்போம், நிறைகளை பார்ப்போம். இதுல இருந்து நம்ம மீட் இருந்து, ஏன்னா we are having the capacity, we are equal to Africans, we can run like an Africans. Now we can கொரியா கட்டக்கடையாக கொரியா ஜப்பான் அவங்கெல்லாம் ஷைன் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த விதத்தில் நம்ம குறைஞ்சி போயிட்டோம். நம்ம அடுத்த ஜென்ரேஷன் நல்லா ஹைட்டாக இருக்காங்க. நாங்களாம் எங்கள் ஜென்ரேஷன் ஹைட் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ உள்ள ஜென்ரேஷன் நல்லா டாலர் இருக்காங்க, 6 feet ஈஸியாக இருக்கு. அவங்களுக்கு திராணி இருக்கு, நல்ல தடவை இருக்கு, அதுக்கு உணவுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. இப்போ சப்போர்ட் பண்ணுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க பின்னால் இருக்கும். அதான் எல்லா சப்போர்ட்டுகளையும் எல்லா வகையிலும் நம்ம அதாவது பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம திருநெல்வேலி கண்டிப்பாக பாளையங்கோட்டை, எஸ்பெஷலி பாளையங்கோட்டை பேர் வரும்போது அதோட சந்தோஷம், மகிழ்ச்சி ஒரு இடம் புரியாத மகிழ்ச்சி. இதே தான் எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், நம்ம ஊர் மேம்பட்டு வரும்போது அதோட வளர்ச்சியை கண்டு நம்ம தான் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஆகும். நம்ம அடுத்த ஜென்ரேஷன் நம்ம என்ன செஞ்சுட்டு போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளோட இதை முடிஞ்சிடக்கூடாது. வருங்காலத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு அடையாளத்தை விட்டு செல்வோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து இந்த ஹாக்கியை மேம்படுத்துவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்தது சந்தகுமாரி மேடம், நீங்கள் இருக்கணும் மேடம், கண்டிப்பாக இருக்கணும். அவங்க இல்லை எனக்கு 60-40 ரூட்ஸ் உண்டு. லேடிஸு நான் கண்டிப்பாக 40% நான் போட்டாகணும். அதனால் அதையும் அதை பண்ணணும். அடுத்தது மிஸ்டர் மைக்கேல், அவங்களையும் நம்ம வைஸ் பிரசிடண்ட். அப்புறம் ஜாயின்ட் செக்ரட்டரியாக ஐ ஆல்சோ அவங்க நீங்கள் வரல வச்சுக்கலாம். நான் அந்த 2 வரையும் அடிஷ்னலாக நம்ம ப்ரப்போஸ் பண்ணுறோம். டாக்டர் ஆக்னஸ், அவங்க சாரடங்கர் காலேஜோட ஃபிசிக்கல் எஜுகேஷன். அவங்க டாக்டர் பாபு, அவர் வெட்டினரி டாக்டர் நினைக்கிறேன், விளையாட்டு நினைக்கிறேன். ஸோ அவரையும் நான் பேசல. ஆக்சுவலாக ஏர் ப்ரப்போஸிங்க, அவங்கள ப்ரப்போஸ் பண்ணுறேன். அப்புறம் ட்ரெஷராக சார்லஸ் நீ வரல, பட் அதை நான் சார்லஸை ஏர் ப்ரப்போஸிங், சார்ல்ஸ் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம ட்ரெஷராக நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறோம். பட் அதுதான் ஓகேவா. இப்போ எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி நிறையா விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது. இதில் ப்ரைஸ் சில மெம்பர்ஸ் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணலாம். ஏன்னா அவங்களோட பழைய பிளேயர்ஸோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ மிஸ்டர் ராகுல் சொல்லிட்டு பிஎஸ்என் காலேஜோட பிரின்சிபல். ஸோ நமக்கு ஒரு நாங்கள் டோர்னமெண்ட் நடத்தணும், அந்த ஒரு விஷயம் நம்ம ஆக்டிவாக அவங்க பழைய பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க. ஸோ அவங்க அப்புறம் சிவராமலிங்கம், எக்கான் ரவி அவங்க, தென் ஜான்சன் பீட்டர், அப்புறம் ஜெயசுந்தர், மிஸ்டர் இளங்கோ, ராய் கிங்ஸ், தென் மிஸ்டர் கோபி, அப்புறம் சுரேஷ் சென்ட்ரல் எக்ஸைஸ், ரமேஷ் பாண்டியன் பேங்க், பாண்டியன் கிராம பேங்க், அப்புறம் சுடலை கன்ரா பேங்க், ராகுல் டி ராகுல், ஜெனட் மேரி சார்ஜன், சார்ல்ஸ் பிசிக்கல் சேவியர்ஸ், அப்புறம் பிசிக்கல் எடிட்டர் ஆஃப் ராணி அண்ணா கவர்மெண்ட் காலேஜ், இந்தியன் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் ஆல் தி காலேஜ், ராணி அண்ணா கவர்மெண்ட் காலேஜ், தென் இந்துமதி பாண்டியன் கிராம பேங்க், தென் கோமதி PC Commissioner Office, then Mr. Ernest, Mrs. Ernest, then Mr.
Ravikumar and C. Stella. ஸோ கொஞ்சம் ஃபெயிலியர் மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். பட் இதில் இது போக நிறைய கமிட்டிஸ் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த கமிட்டிஸில் வந்து மற்ற எல்லாருமே நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த பிளேயர்ஸ் நிறைய பிளேயர்ஸ் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி மார்னிங் ட்ரைனிங் கமிட்டி, நாளைக்கு வந்து ஒரு மீடியா கமிட்டி, நம்ம வந்து ஒரு டர்ஃபை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நம்ம எப்படி கலெக்டரை பார்த்து பேசுகிறது, அந்த மாதிரி விஷயங்களும் அடுத்த லெவலில் இனிஷியேட் பண்ணிட்டு போகலாம். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். அது வந்து அதுதான் இதில் முக்கியம். ஸோ இதில் நம்ம நிறைய சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் தாண்டி வரலாம். ஸோ இதுக்கு நமக்கு முக்கியமாக இன்றைக்கி நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறோம். முக்கியமாக நமக்கு வந்து ஒரு அப்சர்வராக வந்திருக்கிற ஹாக்கி கோச் அமர்நாத் அவர்களுக்கும் நன்றி. இதில் வேறு ஏதாவது நம்ம பேசி மிஸ் பண்ணுறேன்னு சார், இந்த வீக்லி மேட்சஸ் அதெல்லாம் வந்து நம்ம இங்கே போக போக வந்து நம்ம வந்து அந்த லீக் நடத்த ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து தமிழ்நாடு அரசு என்ன சொன்னால் நீங்கள் லீக் நடத்துங்க. நியூ மெம்பர்ஸுங்கிறது செகண்டரி. ஃபஸ்ட் நீங்கள் லீக் நடத்துங்க, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது. ரெண்டாவது நம்ம ப்ராப்பர் அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி சொசைட்டிஸ் ஆக்டில் அந்த மாதிரி விஷயங்களை பண்ண வேண்டிய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க, அதை பண்ணுறது. மூணாவது நம்ம சார் சொன்ன மாதிரி நிறையா டோர்னமெண்ட்ஸ் நடத்துறது. ஏன்னா கேர்ள்ஸ் ஸ்கூல் அவங்க ஒரு டோர்னமெண்ட் நடத்துவாங்க. இங்கே நின்று நாங்கள் ஒரு கம்பெனியில் டோர்னமெண்ட் நடத்துவோம். சார் சொல்கிறது நீங்கள் சார் டோர்னமெண்ட் நடத்துகிறோம். ஸோ இதை மாதிரி நம்ம ஸ்பான்சர்ஸை நம்ம லோக்கலில் பிடிச்சி அவங்கள பண்ணலாம். நான் என்னென்னு சொல்கிறேன், இந்த ஃபியூச்சரில் வந்து ஒவ்வொரு இப்போ சப்-ஜூனியர் பாய்ஸ்னால் ஒரு போர் டிஸ்ட்ரிக்ட் அவங்க போய் ஸ்பான்சர்ஷிப் கேட்போம். அவங்க டீம்லேயே இருக்கும். இது மாதிரி நம்ம இன்வைட் ஆல் தி ரெனவுட் பீப்புள் ஃப்ரம் திருநெல்வேலி. எல்லாரோட பார்ட்டிசிபேஷனும் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். நான் அடுத்த மீட்டிங்கில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நம்ம இன்வைட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக உட்காந்து நம்ம பேசுகிற மாதிரி விஷயங்களை பண்ணுவோம். இப்போ நீங்கள் பிளேயர்ஸ் நீங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன். அந்த கம்மிங் வீக்கில் வந்து கலெக்டர் ஈவினிங் போல் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். ஸோ நீங்கள் அதில் டர்ஃபை பற்றி நீங்கள் வந்து கலெக்டர்கிட்ட வந்து நீங்கள் இதை பேசிக்கலாம். நம்ம கலெக்டர்கிட்ட போய் பார்த்துக்கலாம். டர்ஃபை பற்றி மீட் பண்ணுறதுக்கு நம்ம கலெக்டர் வழியாக நமக்கு நாமே திட்டத்தில் கொண்டு போனால் தான் அதை பண்ண முடியும். ஸோ இது போக நீங்கள் நமக்கு மீடியா சப்போர்ட்ஸ் எப்போதுமே அண்ணா வந்துருவாப்புன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் நன்றி. நான் வந்து நான் ஃபார்ம் பண்ணிட்டு அது டீட்டெயிலாக நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். பட் இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். இங்கே வந்து தெர் இஸ் நோ ஹைரார்கி. நான் பிரசிடென்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயம்லாம் இல்லை. ஐஎம்பி எல்லாரும் பண்ணிக்கலாம். இந்த டைம் நான் சொல்கிறேன், ஒரு 3 இயர்ஸ் டேர்ம் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அதான் நம்ம புது மெம்பர்ஸ் நம்ம புது பசங்களை நம்ம ட்ரைன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எல்லோரும் சேர்ந்து இணைந்து வந்து ஜாதி மதம் தாண்டி ஹாக்கி டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம எல்லோரும் ஒரே நிலையில் நம்ம டெவலப் பண்ணுறோம். நம்ம கடைசியாக வந்து நம்மளோட அண்ணன் கவனிக்கிறனை வந்து தேங்க்ஸ் கிவிங் கொடுத்து அவங்களோட இன்புட்ஸையும் கொடுத்தா நான் காரணம். நிஜம் டிவி அன்பர்களே, திஸ் இஸ் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஹாக்கி அசோசியேஷன் ஏஜிஎம் ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் இனிதே நல்லபடியாக முடிந்தது. அண்ட் தேர்வுக்குழு வந்து மறுபரிசீலனை செய்து தேர்வுக்குழுவை உறுதி செய்தார்கள். And it's an immense opportunity, and we really thank you on behalf of the திருநெல்வேலி District Association as a patron, and I thank the President also. And for upcoming players, we are taking initiatives and we are taking efforts to bring up upcoming players and revamp the upgradation of our hockey team. Thank you for this opportunity. Hope we'll have the best. All the best for the other players too. Thank you. திருநெல்வேலி மாவட்ட ஹாக்கி கழகத்தின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அண்ணன் ஆவடைக்குமார் அவர்களை சில வார்த்தைகளை பேச அன்புடன் அழைக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டமான பாளையங்கோட்டை என்பது ஹாக்கிக்கு மிகவும் பெயர் பெற்ற தமிழ்நாடு மாத்திரமில்லை, அகில இந்தியாவிலும் பெயர் வாங்குகிற ஒரு பாளையங்கோட்டையை திரும்பவும் அதே நிலைக்கு கொண்டு வர எண்ணி எங்களுடைய புதிய டீம் களமிறங்கி இருக்கிறோம். அதன்படி நாங்கள் நினைத்தபடியே இந்த பாளையங்கோட்டை ஹாக்கியை திரும்பவும் மீண்ட நிலைக்கு கொண்டு வருவதில் உறுதி கூறுகிறேன். நிர்வாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஜாயின்ட் செக்ரட்டரியாக திரு பொன்னும் பிரபா அவர்களையும் நாங்கள் பண்ணிக்கிறோம். இதனுடைய முக்கிய அறிவிப்புகளை தமிழ்நாடு ஹாக்கி கழகத்திற்கு நாங்கள் கடிதம் மூலமாக தெரிவித்துக் கொண்டு இந்த திருநெல்வேலி மாவட்டத்தின் இழந்த ஹாக்கி பெருமைகளை மீண்டும் நாங்கள் அனைவரும் இணைந்து மீட்டெடுத்து செயல்படுத்துவோம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள்.